கார்த்தியுடன் இணையும் சிம்பு பட இயக்குனர். வெளிவந்த அசத்தலான அப்டேட். இது செம காம்போ ப்ரோ. கார்த்தி வாரிசு நடிகராக இருந்தாலும் கூட தன்னுடைய திறமையான நடிப்பால் தமிழ் சினிமாவில் தனக்கென தனி இடத்தை பிடித்தவர். கார்த்தி இப்போது நலன் குமாரசாமியின் வா வாத்தியார் மற்றும் BS மித்ரன் இயக்கத்தில் சர்தார் 2 ஆகிய 2 படங்களை நடித்து முடித்துள்ளார். இந்த படங்களை தொடர்ந்து அடுத்தடுத்து படங்களையும் தன் கைவசம் வைத்துள்ளார். லோகேஷ் கனகராஜ், மாரி செல்வராஜ், தமிழ் என அடுத்தடுத்து தான் நடிக்கும் படங்களின் இயக்குனர்களை தேர்வு செய்து வைத்துள்ளார் கார்த்தி. கார்த்தி காதல் கம் ஆக்ஷன் படங்களை கொடுக்கும் இயக்குனரிடமும் கதையை கேட்டு ஓகே செய்து வைத்துள்ளாராம். கார்த்தி இப்போது நடித்து முடித்துள்ள வா வாத்தியார் படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் மிக விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்த படத்தை கோடை விடுமுறையில் திரைக்கு கொண்டு வருவதற்கான வேலைகள் ஒரு பக்கம் போய்கொண்டுதான் இருக்கிறது. இந்த படத்தில் கார்த்தியுடன் சத்யராஜ், ராஜ்கிரண், கீர்த்தி ஷெட்டி, ஆனந்த்ராஜ், ஷில்பா, மஞ்சுநாத் என பலர் நடித்துள்ளனர். இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார். இந்த படத்தை தொடர்ந்து சர்தார் 2 படத்தின் டப்பிங் வேலைகளும் தொடங்கிவிட்டது. சர்தார் 2 படத்தின் எஞ்சியுள்ள காட்சிகளின் படப்பிடிப்பு சென்னையில் நடந்து வருகிறது. இந்த படத்தில் SJ சூர்யா, ஆஷிஷ் வித்யார்த்தி, மாளவிகா மோகன், ஆஷிகா ரங்கநாத் என பலர் கார்த்தியுடன் இணைந்து நடித்து வருகின்றனர். இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். சர்தார் படத்தில் எப்படி கார்த்தி இரட்டை வேடத்தில் நடித்தது அனைவராலும் பேசப்பட்டதோ அதேபோல் சர்தார் 2 படத்திலும் யாரும் எதிர்பார்க்காத அசத்தலான லுக்குகள் இருக்கிறதாம். இதுவரை இந்த படத்தின் படப்பிடிப்பு 80% முடிந்துள்ளது என்றும் மீதமுள்ளதை சென்னையை தொடர்ந்து மைசூரிலும் படப்பிடிப்பு நடந்தது. அந்த படப்பிடிப்பின் போதுதான் கார்த்திக்கு காலில் அடிபட்டது. இப்போது ஓய்வில் உள்ளார். கார்த்தி மட்டும்தான் ஓய்வில் இருக்கிறார். ஆனால் சர்தார் 2 படத்தின் மற்ற நடிகர் நடிகைகளை வைத்து படப்பிடிப்பு எடுக்கப்பட்டுதான் வருகிறது. சர்தார் 2 படத்தை தொடர்ந்து கார்த்தி அடுத்ததாக டானாகாரன் பட இயக்குனர் தமிழ் இயக்கும் படத்தில் நடிக்கப் போகிறாராம். அது கார்த்திக்கு 29வது படமாகும். அதற்கான வேலைகள் முழு வீச்சில் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த படத்தை தொடர்ந்து கைதி 2 படத்தை லோகேஷ் கனகராஜ் கார்த்தியை வைத்து இயக்கப் போகிறாராம். இது தவிர இப்போது பைசன் படத்தை இயக்கி வரும் மாரி செல்வராஜும் கார்த்திக்கை வைத்து ஒரு படத்தை இயக்க தயாராகி உள்ளாராம். இப்படி பிஸியாக அடுத்தடுத்த படங்களை தன்னுடைய லைனப்பில் வைத்திருக்கும் கார்த்தியை கௌதம் மேனன் நேரில் சந்தித்து கதை ஒன்றை கூறியுள்ளார். அதற்கும் ஓகே சொல்லியிருக்கிறார் கார்த்தி. அந்த படம் கைதி படத்திற்கு பிறகா அல்லது அதற்கு முன்னதாகவா என்பது இன்னும் உறுதியாகவே தெரியவில்லை.